சளி இருமலை போக்கும் மார்கண்ட சூப்பு எப்படி செய்யலான்ற வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. அவர் இந்தியன் 6 சுவை குக்கிங் சேனலை இப்போதான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மார்கண்ட எலும்பு சூப் செய்ய தேவையான பொருட்கள்: மார்கண்ட எலும்பு கறி 250 கிராம், மிளகு 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ரீஃபைண்ட் ஆயில் 100 மில்லி, லவங்கம் 1, பட்டை ஒரு சிறிய துண்டு, பிரிஞ்சி இலை 1, சோம்பு 1 ஸ்பூன், வெங்காயம் 1, தக்காளி 1, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கு ஏற்ப. கால் கிலோ எலும்பு கறிக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, மிளகு தனியா இரண்டையும் லேசாக வறுத்து கொள்ளவும். வறுத்த தனியாவும் மிளகையும் மிக்சியில் போட்டு தூள் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் லேசான தீயில 1 கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கோங்க. லவங்கம், பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். மார்கண்ட எலும்பு கறியை இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம தூள் செஞ்சு வச்சிருந்த அந்த தனியா மிளகு இருக்குங்களா, அதை ஒரு 2 ஸ்பூன் இதில் போட்டுக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 கப்பு தண்ணி சேர்த்து லேசாக கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இதை குக்கரில் மூடி போட்டு வெயிட்டு போட்டு 7-8 விசில் வரணும். குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கறி ஒரு வேளை வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 விசில் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு சூப் ரெடி ஆயிடுச்சு. இது இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகுத்தூளை போட்டு இறக்கிடுங்க. சளி இருமலை குணப்படுத்தும் சுவையான மார்கண்ட எலும்பு கறி சூப் ரெடி. வாங்க சாப்பிடலாம்.